ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சென்னா மசாலா, காபூலி சென்னா மசாலா டிஃப்ரெண்ட்டாக தயிர் வச்சு செய்கிறது நான் இன்றைக்கி காட்டுறேன். இதில் நம்ம தக்காளி, அப்புறம் தேங்காய் இது எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சூப்பரான ஒரு சோலே மசாலா ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நான் நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு இதில் போட்டுட்டு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நீங்கள் இந்த கொண்டக்கடலை நல்லா நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் குக்கரில் வச்சுட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வெந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை 1 கப்பு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் 1 கப்பு தயிர், கட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிச்ச தயிர் எடுத்துக்காதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தயிர். இப்போ நம்ம இதில் தயிரும் சேர்த்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது சாஃப்டாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இதுதான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டுடலாம். இந்த வாசனைக்காக தான் இந்த ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கோம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு மசாலா இருக்கிற நல்ல பச்சை வாடையெல்லாம் போகணும். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள், கலர் நல்லா இருக்கணும் இல்லையா சோலே மசாலா, அதனால் நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு கரெக்டாக வரும். இந்த இஞ்சி பூண்டு வேஸ்ட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, தயிர், அப்புறமா கொண்டக்கடலை போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடுங்க. அந்த பேஸ்ட் இந்த எண்ணெயில் தான் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தயிரும் போட்டிருக்கிறதுனால நல்லா இதில் வதக்கிட்டு அப்புறமா தான் நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம், ட்ரை மசாலாஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி இந்த டைமில் நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம போட்ட ஒரு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில். அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம் தேவைப்பட்டால். இப்போ பாருங்கள், இந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்ததுனால அந்த கிரேவி ரிச்சாக இருக்கும், ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நார்த் இண்டியன்ஸ் ரெகுலராக செய்கிற ஒரு கிரேவி தான். ஆனால் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்வோம். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்புறமா இதில் நம்ம காரம் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எல்லா கிரேவிக்கும் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். இப்போ கொண்டக்கடலையும் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு எல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1-1 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட இந்த கிரேவியில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை. நீங்கள் இப்போ இந்த மசாலா கூட நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி 1 கப்பு நல்லா மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம். நம்ம 1 கப்பு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா அந்த கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். இதில் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தினா காஞ்ச வெந்தயக்கீரை, அப்புறமா கரம் மசாலா இல்லைன்னா சோலே மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக கொடுக்கும். நீங்கள் கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா, செம்மையாக வந்திருக்கு. இதில்
நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ரொம்ப அ மசாலா எல்லாம் சேர்க்கல. சிம்பிளான ஒரு கிரேவி. ஆனாலும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சதுன்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் விஜி.